வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு காணொளியை செய்ய வேண்டும் என்று யோசித்தேன். சமீபத்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனையாக நாம் பல்வேறு விவாதங்களை தொடக்கி வைத்திருக்கிறோம். அதில் சில தோழர்கள் மருத்துவ மாபியாக்களை குறித்து அம்பலப்படுத்துதல்களை தவிர்த்து ஒரு பொதுப்படையான கருத்தை, பொது ஊழல் போக்கை குறித்து நான் பேசுவதாக குறைப்பட்டு கொண்டார்கள். இன்றைய சூழலில் இந்த இலங்கையின் ஊழல் மிகு அரசாங்கங்கள், அவை சார்ந்த சேவை துறைகள் பல்வேறு வகையான ஊழல் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு செயற்கையான ஒரு பாதாள உலக பொருளாதார போக்குகளை கடைப்பிடித்திருக்கிறார்கள். இன்று அதன் நிமித்தம், அதன் விளைவுகளாக ஏற்பட்ட பிரச்சனையில் மையம் கொண்ட சாவகச்சேரி பிரச்சனை இலங்கைக்கு புதிதில்லை, தென்னிலங்கைக்கு புதிதில்லை. தமிழ்நாடு, இந்தியா தழுவி, உலகு தழுவி இவை ஒன்றும் புதிதான விடயம் அல்ல. ஊழலும் மருத்துவ மாபியாக்களது, பாமாசி மாபியாக்களது, டாக்டர் கிரிமினல் மாபியாக்களது இந்த பிரச்சனைக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இரண்டாவது உலக மகாயுத்தத்தில் முழுமொத்த மருத்துவத்தையும் பாசிசம் எங்கனம் துஷ்பிரயோகம் செய்ததென்றும் நாம் வரலாற்றை படித்து கொண்டவர்கள். எனவே சாவச்சேரி பிரச்சனை இன்று தொடங்கிய பிரச்சனை என்று பலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அங்கனம் இல்லை. தென்னிலங்கை தழுவி, இலங்கை தழுவி இந்த பிரச்சனை 2000க்கு பின்பான காலப்பகுதியில் மிக காட்டமாக தென்னிலங்கையில் விவாத பொருளாக மாற்றப்பட்டு விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. 2023 ஆண்டு வரை இந்த பிரச்சனைகளுக்கு பல்வேறு வைத்தியர்கள் பல்வேறு வகையில் ஆங்கில மொழிகள் நீண்ட உரையாடல்களை தொலைக்காட்சி வழியாக செய்திருக்கிறார்கள். தென்னிலங்கையில் நாம் அப்பெல்லாம் உறங்கி கிடந்திருக்கிறோம், அப்பெல்லாம் வாழாதிருந்திருக்கிறோம். இந்த யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள் வாழ்கின்றவர்கள் உலகம் என்பது யாழ்ப்பாணத்துக்குள் தான் விரிகின்றது என்று எண்ணிக்கொள்வதனால் இந்த சாவச்சேரி பிரச்சனையை மையமாக வைத்து தமிழ் நிலப்பரப்பெங்கும் வைத்திய மாபியாக்களது அட்டகாசம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இது வைத்திய மாபியாக்களது ஆதிக்க அதிகார போட்டியான பிரச்சனை அல்ல. ஊழல் மிகு தனியார் மயப்படுத்தலான 200க்கும் மேற்பட்ட தனியார் வைத்தியசாலைகளுடைய அதிகார வர்க்கம், குடும்பங்கள் அந்த வைத்தியசாலைகளுக்கு பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். இந்த தனியார் வைத்தியத்தை, தனியார் வைத்தியசாலைகளை கைப்பற்றி கொண்டவர்கள் இந்த வைத்தியர்களை பயன்படுத்தி தங்களுக்கான முகவர்களாக, இடைத்தரகர்களாக அரச வைத்தியசாலைகளுக்கு வருகின்றவர்களை இவர்களுடைய பரிந்துரைப்பின் பேரில் தனியார் வைத்தியசாலைகளுக்குள் ஒரு சந்தை நுகர்பொருளாக அந்த மக்களை நுகரடிமை கூட்டமாக மாற்றி தனியார் வைத்தியசாலைகளுக்கு திரட்டி விடுகிறார்கள். அங்குதான் நல்ல சிகிச்சைகளும், நல்ல கிரேட்டன் சொல்லப்படுகின்ற மெடிசினிஷிய கிரேட்டன் சொல்லப்படுகின்ற மருத்துவ உபகரணங்களும் இருக்கின்றன என்று. அது ஒரு திட்டமிடப்பட்ட ஆர்கனைசேட்டு கிரிமினல் இங்கே சொல்லுவாங்க. அந்த கிரிமினல் ரீதியாக ஆர்கனைசேஷன் ஆகிய தமமைக்கப்பட்ட கட்டமைப்புகளுக்கு ஊடாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவர்கள்
முகவர்களாகவும் இடைத்தரகர்களாகவும் இந்த தனியார் வைத்தியசாலைகள் தாம் சென்று வைத்தியம் பார்ப்பதனால் அங்கு கிடைக்கின்ற லட்சக்கணக்கான வருமானங்களையும் குறிவைத்து இங்கே நான் செயற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இதனுடைய பின் கரங்கள் மிக வலு நிறைந்தவர்கள். அவர்கள் அப்படியான ஒரு பொறியமைப்பை இலங்கையிலே கட்டி தாமெத்தி இயங்குகிறார்கள். இந்த பிரச்சனை 2010 இருந்து சர்வதேச ரீதியாக ஈட்டப்பட்ட பிரச்சனை. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சொந்தமான வைத்தியசாலைகளில் கண் திருட்டு நடக்கிறது. ஓர்கான் என்று சொல்லப்படுகின்ற உள்ளக உறுப்புக்கள், கிட்னிகள், ஈரல்கள் போன்ற ஓர்கான் திருட்டுகள் எல்லாம் நடக்குது என்று சர்வதேச ரீதி வரையும் வெட்டப்பட்டது. எனவே இந்த பிரச்சனை மருத்துவ மாபியாக்கள், பாமா மாபியாக்கள், கிரிமினல் டாக்டர் மாபியாக்கள் என்று பல்வேறு வகைப்பட்ட படிய முறை கூட்டு களவாணிகளுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தனியார் மயப்படுத்தப்பட்ட மருத்துவ வர்த்தகம், மருத்துவ வைத்தியசாலை வர்த்தகம், இது அரச மருத்துவமனைகளை படிப்படியாக ரினியூரும் பண்ணி அதை தரத்திலும் சேவையிலும் அதை தடுத்து நிறுத்தி அந்த மருத்துவமனைகளை கையாளாகாத மருத்துவமனைகளாகவும் மக்களுக்கு ஆபத்து நிறைந்த வைத்தியசாலைகளாகவும் காட்டி இந்த தனியார் வர்த்தகத்தை, மருத்துவ வர்த்தகத்தை வளர்வதற்காகவும் அதில் பாரிய லாபம் சம்பாதிப்பதற்காகவும் அந்த மருத்துவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பங்குதாரர்களான அதிகார வர்க்கம், அவர்கள் இராணுவ குடும்பங்களாகவும் போலீஸ் அதிகார குடும்பங்களாகவும் அமைச்சர், எம்பி, ஜனாதிபதி, இவை என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு வகை அரசியல் தலைவர்கள், கட்சி தலைவர்களது சொத்துக்களாக இருக்கும் பல்வேறு வகைப்பட்ட தனியார் வைத்தியசாலைகள் இலங்கையில் கிட்டத்தட்ட அன்னளவாக 350-400 வைத்தியசாலைகள் இங்கனம் எழுந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அன்னளவாக 200 வைத்தியசாலைகளை நாம் உறுதிப்படுத்தி கூற முடியும். இந்த வைத்தியசாலைகள் அனைத்தும் அரச வைத்திய சாலைகளின் இலவச சேவத்துறைக்குள் வருகின்ற முழுமொத்த மருத்துவங்களையும் மருந்து பொருட்களையும் தங்களுக்குள் ஒரு குழுவை அமைத்து பாதாள உலக ரீதியாக கடத்தியிருக்கிறார்கள் மலிவு விலைகளில். அவை ஆன்டிபயோட்டிக்காக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த தடுப்பு மருந்துகளாகவும் இருந்தாலும் சரி, இவை அரசாங்கம் பல மில்லியன், கிட்டத்தட்ட 80,000 மில்லியன் யூரோவுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட மருத்துவ மருந்து பொருட்கள் எல்லாம் இங்கனம் பாதாள உலக சுற்றோட்டத்துக்குள் தள்ளப்பட்டு அவை தனியார் வைத்தியசாலைகளுக்குள் சென்றிருக்கின்றன. அங்கனம் தனியார் வைத்தியசாலைகளில் வைத்தியம் பார்க்கப்படுகின்ற நோயாளிகள் சாகின்ற தருணங்கள் வருகின்ற பொழுது தனியே போதனா வைத்தியசாலைகளுக்கு அனுப்பிவிடுவார்கள். ஏனெனில் சட்ட ரீதியாக பிரச்சனைகளை உள்வாங்குவது தனியே அரச வைத்தியசாலைகள் என்பதனாலும் அரசாங்க வைத்தியசாலைகளில் இருக்கக்கூடிய யூனியன் மெடிக்கல் ஆபீசர் போன்றவர்கள் அதை சடைந்து புனைந்து அதை எழுதிவிடுவார்கள். இவை இங்கனம் தற்செயலாக மரணித்தது, இயற்கை ரீதியான மரணங்கள் என்று. எனவே இத்தகைய ஒரு அரசியல் பொருளியல் தனியார் வயப்பட்ட வலைப்பின்னலுடைய இந்த கிரிமினல் தனமான மருத்துவ மாபியாக்களினுடைய உச்சக்கட்ட நடவடிக்கைகளில் ஒன்றாக இந்த சாவச்சேரி வைத்திய சாலை நிகழ்வுகளை தமிழர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இது டாக்டர் அர்ச்சுனாவினால் வெளிக்கொணரப்பட்டது என்று நாம் சொன்னாலும் கூட இதற்கு எத்தனையோ வைத்தியர்கள் தென்னிலங்கையில்
இது சார்ந்து போராடி இருக்கிறார்கள். இதற்கான போராட்டம் 2000க்கு பின் எழுந்துவிட்டது. பல்வேறு வகையான கட்டுரைகள், பல்வேறு வகையான ஆய்வுகள் ஆங்கிலத்திலே கொட்டி கிடக்கிறது நண்பர்களே. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது புதிதில்லை. யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பிரச்சினை புதிதில்லை. இவை ரொம்ப பழசான பிரச்சினை. இலங்கையின் முழு மொத்த மருத்துவத்துறையும் தனியார் மயப்படுத்துவதற்கான உலக வங்கியின் பிரேரணையின்படியில் தனியார் சொத்துக்களாக உருமாற்றம் பெற்ற பல்வேறு வகையான வைத்தியசாலைகளினுடைய பங்குதாரர்களுடைய அட்டகாசமான நடவடிக்கைகளினால், வர்த்தக லாப குவிப்புறுதி ஊக்கத்தினால் பல்வேறு வகையான குற்றங்களை வைத்தியர்களே செய்ய வேண்டிய இக்கட்டான சூழல்களுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நனைந்த இடத்திலே குளிபறிப்பதற்கான நிபந்தனைகளுடன் இந்த வைத்தியர்கள் பலர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எம் சமுதாயம் பணத்தையும் தனக்கு சொந்தமில்லாத பணத்தை தனதாக்கிக் கொள்வதில் அதிக நாட்டமுடைய தமிழ் பேசும் மக்கள், அத்தகைய தமிழ் பேசும் மக்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த வைத்தியர்கள் இத்தகைய நடவடிக்கைகளில் இறங்கி மக்கள் விரோத செயற்பாடுகளுக்கூடாக ஒரு பெரிய அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செயற்பாடு இலங்கை தழுவியது, தென்கிழக்கு ஆசியா, தென்னாசியா தழுவியது. இவை பல்வேறு வகைப்பட்ட உலக வர்த்தக வலைப்பின்னர்களுடன் தனியார் மயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் மருத்துவ துறைகள் ஊடாகவும் இந்த பிரச்சினை மையம் கொண்ட மிக முக்கியமான பிரச்சனையாகும். தற்பொழுது லண்டனிலே, இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் தனியார் மயப்படுத்தலுக்கான நிபந்தனையுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கு முற்றுமுழுதான தனியார் மயப்படுத்தல் கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் இலங்கையிலும் நிச்சயமாக இலங்கையின் சேவைத்துறையான மருத்துவத்துறை நிச்சயமாக இந்த தனியார் மயப்படுத்தலுக்கு முற்றுமுழுதாக உள்வாங்கப்பட்டு விடும். அனைத்து அரசாங்கத்தினுடைய வைத்திய சாலைகள் அனைத்தும் cross border லீசிங் என்ற முறைமையின் கீழே அவை பெரும் கோர்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 99 ஆண்டுகள் குத்தகைக்காக அவை அந்த cross border லீசிங் சட்டவாக்கத்துக்கும் ஒப்பந்தங்களுக்கும் அமைய நிச்சயமாக தனியார் மயப்படுத்தல் படும். இந்த தனியார் மயப்படுத்தலுக்கான மத்திய காலகட்டத்துக்குள் வந்திருக்கின்றோம். இன்னும் சில 10 ஆண்டுகளில் பரிபூர்ணமாக இலங்கையில் உள்ள இந்த தேசிய மருத்துவ சேவைத்துறை தனியார் மயப்படுத்தப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த பிரச்சனை இன்று நேற்று தொடங்கியதில்லை. கடந்த 25 கால் நூற்றாண்டு காலமாக இலங்கையிலே மாறிவரும் பொருளாதார சூழல் எங்கனம் அந்த சூழல் அரை இராணுவ அரை முதலாளித்துவ பொருளாதார கட்டமைப்பு கூடாக போய் அவை எங்கனம் பெரும் கிளான் வகைப்பட்ட குடும்பங்களுக்கு சொந்தமான பாதாள உலக பொருளாதாரமாக மாற்றப்பட்டது என்பதை இன்று விடுகின்ற சாவச்சேரி பிரச்சனையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே சாவச்சேரி பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை என்று நாம் உருமாற்றிக்கொள்வதற்கு அப்பால் உண்மையிலேயே இந்த பிரச்சனை இலங்கை தழுவியது. அவை கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னே எழுப்பப்பட்டு போராடிக்கொண்டிருந்தது. தமிழர்களுக்கு தங்களுக்குள் நடந்ததை மட்டும்தான் அது பிரச்சனை என்று புரிந்து கொள்வதனால் அவர்களுக்கு தங்களுடைய நாட்டில் மல்லாவியில் நடந்த பிரச்சனை, இதே ஆதார வைத்தியசாலை மல்லாவி வைத்தியசாலையில் இதே பிரச்சனைகள் இருந்து வவுனியாவுக்குள்ள வைத்தியசாலைகளுக்கு தனியார் வைத்தியசாலைகளுக்குள் இதே விளையாட்டு அங்கு நடந்தது 2018ஆம் ஆண்டு. சர்வதேச ரீதியாக நாங்கள் அந்த பிரச்சனைகளை உள்வாங்கியவர்கள். அந்த பிரச்சனைகள் சார்ந்து ஒரு வைத்தியர்களினுடைய அடாவடித்தனங்களினால் மல்லாவி ஆஸ்பத்திரியை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தரம் இறக்கி அங்கு வைத்தியம் பார்க்க முடியாத வகையில் மருத்துவ
வசதிகளை குறைத்து கொண்டதன் பின்னால் மக்களை தனியார் மயத்தை நோக்கி தள்ளுவதற்கு அங்குள்ள வைத்தியர்களே முனைந்திருக்கிறார்கள் என்பது இந்த பிரச்சனை 2018 பரவலாக பேசப்பட்ட மல்லாவி பிரச்சனை. இந்த பிரச்சனை குறித்து நாங்கள் அலட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இங்கு நம் மூழ்கின்ற பொழுது அவை நாடு தழுவிய பிரச்சனைகளாக எடுத்து கையாளப்படுகிறது, பேசுகிறோம். இந்த பிரச்சனை நீண்ட பிரச்சனை, எனவே புரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வேறு என்னத்தை சொல்ல உங்களுக்கு.